வணக்கம். இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அண்ணாமலையோட குருநாதர் அவரு. அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சபோது தான் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா ஓபிஎஸ்ஸே கிட்டத்தட்ட 3.25 லட்சத்திற்கும் மேலே வந்து ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து பாஜக வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்கள கட்சிக்குள்ளே இருந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு நயினா நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் எல்லாம் தள்ளி விட்டார். டிடி தினகரனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாரு. நம்ம கூட முன்னாடியிலேருந்து கூட்டணியில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஓடியாராரு. அது இல்லாமல் அவர் பல விஷயங்களில் மாட்டியிருக்கிறார். இது பாஜக மேலிடத்துக்கு வேணால் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கலாமே தவிர பாஜகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சுத்தமாக பிடிக்கல. இன்னமும் டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. இன்னும் அமித்ஷா அதை பற்றி பேசலை. அமித்ஷா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராங்கிறத வேட்பாளர் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறத வேணாமா அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இருக்கிறதா வேணாமான்னு ஒரு முடிவு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர் என்னவோ மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்போடு இயங்குற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தார். தாவேகா கட்சி வந்து நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் பையன் மிதுனோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினார், எல்லாமே பண்ணார். ஆனால் விஜய் தரப்புலேருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வந்து காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொறுங்க சொல்கிறோம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பொறுமையாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறவங்களோட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது விஜயும் உறுதியாக சொல்லிட்டார். அதனால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமினால் ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஏற்றுக்குவார் அவர்? என்ன இன்னும் வரைக்கும் தேர்தலை சந்திக்கல. நாலாம் இந்த இதில் வந்து அரசியலில் வந்து பழம் தின்னு கொட்டையை போட்டால் அந்த கொட்டையும் முளைச்சி வந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற என்னையை பார்த்து விஜய் வந்து நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? 70 சீட்டு தரேன்னு சொல்லிட்டோம், துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்குமே விஜய் ஒத்துக்கலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? விஜயோட இனிமேல் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இப்போ பாஜகலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி மேலே. ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் விரைவில் சந்திக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேர்த்தையுமே வந்து சந்திக்க வச்சு கவர்னர் வந்து சந்திப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏற்கனவே வந்து கவர்னர் மூலமாக தானே 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அதே போல் இந்த தடவையும் அதே போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேரணும்னு சொல்லி பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுக்குது. திரும்ப அவங்க அழுத்தம் கொடுக்கும்போதெல்லாம் இவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் சசிகலாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், காலம் கடந்தது, அவங்கள கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ பாஜக மேலிடத்துக்கு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு. அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கும் ஆள் வரமாட்டேங்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குறதுக்கு முயற்சியும் அவர் எடுக்க மாட்டேங்கிறார். ரொம்ப பலகீனமாக இருக்குது அதிமுக. அவங்களோட பாஜக ஏன் கூட்டணி வைக்கணும்? இன்னமும் அதிமுக வந்து பலதாக உடச்சி விட்டலாம் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயும் வந்து தனித்து தான் போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவரோட கூட்டணி கட்சிகளை எதிர்பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்த டார்ச்சரில் நயினா நாகேந்திரன் எடுத்த முடிவுகளில் ஓபிஎஸ் வெளியே போகிறார். ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார் அப்படின்னா வந்த பிறகு அவர் யாரை போய் ஆதரிப்பார்? திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரு? அப்படி கொடுக்க மாட்டார். இப்போ வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது விஜயை வந்து முதல்வராக ஏற்றுக்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து ஓகே தான். அதனால் வந்து ஓபிஎஸ் அங்கே போனார் அப்படின்னா விஜய்க்கு தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்கும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனும் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் ரொம்ப அதிருப்தி இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவருமே வராரு. வேணாம், நம்ம ஏன் போயிட்டு இவங்க கூட நின்றுக்கிட்டு இவங்களை வந்து இந்த கட்சியை வந்து நம்ம வளர்த்து விட்டுக்கிட்டு இவங்க நமக்கான ஒரு மரியாதையை கொடுக்கவே மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் டிடிவி தினகரனும் இப்போ பாஜக கூட்டணிலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் பாஜக கூட்டணிலேருந்து விலகிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளே பார்த்தீங்கன்னா அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய், ஓபிஎஸ்,
டிடிவி தினகரன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இந்த 4 பேருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5 பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தென் மாவட்டங்களில் அதிமுக ஓட்டை பிரிக்க முடியும், அதிமுக வெற்றி பெற முடியாமல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலுவாக இருந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு பலம் தான் அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பலம். அந்த பலத்தினால தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் தனியாக அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து பேசிக்காக கிறிஸ்தவர். அதனால் கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் வந்துடும். எப்படி வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து மிஷினரி அமைப்புகள்லாம் உதவி செஞ்சு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணாங்களோ, அதே போல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரான மாதிரி இவரும் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செலவுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க மிஷினரி குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவுக்கு போகிற சிறுபான்மையினர் ஓட்டில் சில ஓட்டுகளை வந்து விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் திமுக வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சிறுபான்மையினர் மத்தியில் ஓட்டு பிரியக்கூடாது, வந்துச்சுன்னா திரும்பவும் வந்து பாஜக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும். சிறுபான்மையினர் ஓட்டு பிரிஞ்சுது அப்படின்னா திமுகவோட வெற்றி வாய்ப்புகளோட கேள்விக்குறியாகும். சில இடங்களில் அப்படி கேள்விக்குறியாகிற இடங்களில் பாஜக முன்னிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லுவார், குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கே திரும்ப உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜய்க்கு ஓரளவுக்கு நடுநிலை மக்கள், மகளிர், இளைஞர்கள் இவங்களோட ஓட்டு உழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி வந்து விஜயை வந்து இயக்குது. எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்காக தனிப்பட்ட முறையில் டெல்லி தலைமை வந்து விஜயை ஒரு சைடு இது பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தி வச்சுருக்கிறாங்க. திமுகவுக்கு போகிற சிறுபான்மையினர் ஓட்டை வந்து இவங்க பிரிக்க வேண்டியதான் இவங்களுடைய வேலையே அப்படின்னு சொல்லி விஜயை வந்து களத்தில் இறக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதே போல் புதிய தமிழகம் இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிப்பாங்க. ரெண்டாவது, சில இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது விஜய் தலைமையில் இந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இவர் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டார். ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா முதல் தேர்தலெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அதிமுக கனவு கண்டுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம்ல. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, எப்பயுமே 2ஆம் இடத்துல இருக்கிற ஒரு ஓபிஎஸ் தான் துணை முதலமைச்சராக அவர் தொடர்ந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு அடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிக 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 சப்போர்ட்டாக இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி இவங்களை எல்லாத்தையுமே நம்ம கழட்டி விடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவங்கள விட்டு கொடுக்கவே கூடாது. ஓபிஎஸ் என்ன பெருசாக கேட்டார், பிரதமரை சந்திக்கிறதுக்கு தனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை வந்து ஏன் நயினா நாகேந்திரன் சரியாக புரிஞ்சுக்கல, ஏன் இந்த விஷயத்தை வந்து மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதெல்லாம் அவருக்கு என்ன இருக்குது? அவருடைய முன்பகை எல்லாமே அதிமுகவோட முடிச்சுட்டு போயிட்டு வந்துடும். இப்போ அவர் அதிமுகவாக பாஜக மாநில தலைவராக இருக்கார். அப்போ பாஜகவுக்கு சாதகமான ஒரு செயல்பாடுகளை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி அமைக்கிறேன், பூத் முகவர்களுக்கெல்லாம் ஃபோன் போடுறேன்னு போட்டால் நிறைய பேர் வந்து நான் தான் கட்சியை விட்டு விலகிட்டேனே, எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் நேரடியாக பேசியிருக்காங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் வந்து பூத் கமிட்டியில் ஆளே இல்லை. அண்ணாமலை வந்து இப்படி ஆட்களை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்புறாரு. நயினா நாகேந்திரன் புலம்பிகிட்டு இருக்கிறார். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு இல்லை, அங்கே பூத்து முகவர்கள் மேலே குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னோடனே நான் ஏன் அந்த கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, விலக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இது வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆக்கி விட்டுருக்குது நயினா நாகேந்திரனுக்கு. பூத் கமிட்டியில் இப்போ ஆட்கள் இல்லை. எல்லாருமே அண்ணாமலை போனோன்னே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா திரும்ப வரோம், இல்லை அப்படின்னா நாங்கள் வெளியே இருந்துக்கிறோம், நாங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கிறோம், நாங்கள் பாஜகன்னு சொல்கிறதுக்கே நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு அப்படின்னா கூட அண்ணாமலை இருக்கார், காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ யார் என்ன பண்ணாலுமே பெருசாக காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்மை தான் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணம், அண்ணாமலை பேசின பேச்சு, திமுகவுக்கு எதிராக அவர் வச்ச பிரச்சாரம், அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியிலேருந்து விலகி போய் பாஜகவுக்கு எதிராக அவர் பண்ண தில்லுமுள்ளு வேலை எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட ஆதரவோட 18% மேலே வந்து ஓட்டை வாங்க வச்சார் அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் இந்த கூட்டணி தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மூலமாக
முக்குளத்தூர் ஓட்டுகள் வந்துச்சு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஓட்டுகள் வந்து இப்போ இவங்க 2 பேருமே தாவேகா சைடு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஓட்டுகள் அப்படியே தாவேகா சைடு போயிடும். அப்படி தாவேகா சைடு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியை கரெக்ட் பண்ணி அந்த தொகுதியில் நின்றார், எம்ஜிஆர் போல் நின்றார் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறுபான்மையினர் ஓட்டும் அதிகமாக இருக்குது. இதே போல் முக்குளத்து சமுதாய ஓட்டுகளும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவரை ஜெயிச்சிருவார். இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க ஆட்சியில் உட்கார முடியாமல் ஒரு சூழ்நிலை போனாலும், திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாலும், விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல அப்படின்னு தான் பாஜக மேலிடம் ரொம்ப நொந்து போய் கிடக்கிறாங்க. இப்போ தொகுதி பங்கீடுலையுமே இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார், நினைக்கிறார். இந்த கும்பல் இதெல்லாம் இப்போ காட்டி நம்ம கூட்டணிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். எல்லாருமே கும்பல் காட்டுறாங்க. பிரேமலதா ஒரு சைடு, அவங்க தனியாக ஒரு கும்பல் காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அன்புமணி அவர் தனியாக ஒரு கும்பல் காட்டுறாரு. இன்னும் திமுக வந்து ஜரூரா களத்தில் இறங்கலை. ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து அவங்க கும்பல் காட்டுறாங்க. இவ்வளவு கும்பலுமே பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியும். எடப்பாடி பழனிசாமி எப்படி கும்பல் கூட்டுறாருங்கிற விஷயம் தெரியும். மற்றவங்க எப்படி கும்பல் கூட்டுறாங்க அப்படிங்கிறதும் அது தெரியல. எடப்பாடி பழனிசாமி எப்படி கூட்டுறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் கும்பலை காட்டி என்ன பண்ண போகிறாரு? இவருக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அங்கங்கே எதிர்ப்பு இருக்குது. பாஜக சார்பாக வந்து அண்ணாமலை வாழ்கன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில். இப்படி நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடுகளோட எடப்பாடி பழனிசாமி எப்படி தான் இது பண்ண போகிறாரு? எடப்பாடி பழனிசாமினால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விரிசலை தாண்டி இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தாவேகாவில் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி இவங்க கண்டிப்பாக போய் இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.